வணக்கம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் மரவெட்டி கிராமத்திலேருந்து எம் சண்முகவேல். நான் சுமார் ஒரு 40 ஆண்டு காலம் அந்த விவசாயத்தில் தான் நான் இருக்கேன். விவசாயத்தில் பல விவசாயம் பல மாதிரி எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இயற்கை விவசாயம்னு பார்த்தா அடிப்படையில் இந்த வேர் அழுகலுக்கு வந்து சூடாமோனாஸு, டைக்ரோட்டமா வெரைட்டி, இந்த இது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு நல்ல ஒரு மருந்து. அதை கரைச்சி வேரில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிட்டரு ஊற்றி விட்டோம்னா 200 லிட்டர் தண்ணிக்கு இது 1 கிலோ, சூடாமோனாஸ் 1 கிலோ, டைக்ரோட்டமா வெரைட்டி 1 கிலோ ஒரு ட்ரம்மில் 200 லிட்டரில் கலந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு லிட்டரும் ஊற்றி விட்டால் வேர் அழுகல் நோயை கண்டிப்பாக கட்டுப்படுத்திடுது. அப்புறம் இந்த அசோஸ்பைரலம், இந்த சூடாமோனாஸு, இந்த இதுகளெல்லாம் கலந்து இயற்கை உரம் வேறு சத்து இழுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல மருந்து. இயற்கை விவசாயத்தில் வந்து இன்னைக்கு விவசாயிக்கு ரொம்ப கடுமையாக தாக்கிக்கிட்டு இருக்கிறது வந்து களையும் இந்த வெள்ளைப்பூச்சி, அதாவது இந்த கத்தாழை பூச்சின்னு சொல்லுவாங்க, வெள்ளைப்பூச்சி. இது ரெண்டையும் கட்டுப்படுத்த முடியாமல் விவசாயிகள் பூரா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு நம்ம கம்பெனியில் ஏதாவது கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் இருந்தால் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த கொய்யா செடியில் வந்து சில இடங்களில் வந்து அப்படியே வெள்ளையர்னு சற்று பற்றாக்குறை, போரான் சற்று பற்றாக்குறையில் வருது, இரும்பு சத்து பற்றாக்குறை வருது, நுண்ணூட்டம். இந்த 3 தேவைப்படுது. ஒவ்வொரு மண் வந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மண்கண்டம் இருக்கிறதுனால சில இடத்துல வெள்ளையர்னு வருது, சில இடத்துல பழுப்பு நிறத்தில் வருது. இந்த போரான் சத்து ஒவ்வொரு இடத்துல போரான் சத்து பற்றாக்குறை, ஒரு சத்துல இரும்பு சத்து பற்றாக்குறை, இந்த மாதிரி இருக்கிறதுனால அது நம்ம கம்பெனியில் அந்த மாதிரி மருந்துகள் இருந்து விவசாயிகளுக்கு வழங்குனீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு விவசாயமாக பண்ணிக்கலாம். நன்றிண்ணா, நன்றி.